குண்டுவெடிப்பு தொடர்பில் தமிழர்களை தொடர்புபடுத்தி பேசிய கர்நாடகத்தைச் சேர்ந்த மத்திய அமைச்சர் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் முகிலன் இணைகிறார். முகிலன், விவரங்கள். நந்தா, நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். மதுரையில் மத்திய அமைச்சர் சோபா கரஞ்சன் மீது நேற்று 4 பிரிவுகளில் வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து நேற்று தேர்தல் ஆணையமும் கர்நாடக தேர்தல் அதிகாரிக்கு ஒரு சுற்றறிக்கையை அனுப்பியிருந்தது. அதில் மத்திய அமைச்சர் சோபா கரஞ்சன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு சுற்றறிக்கையை அனுப்பியிருந்தது. அதன் பேரில் தற்போது பெங்களூருவில் காட்டன்பேட் போலீஸ் ஸ்டேஷனில் தற்போது பிரதிநிதித்துவ சட்டத்தின் கீழ் இருக்கக்கூடிய பிரிவுகள் 3 பிரிவுகள் 123, 3A, 125 மற்றும் 123 பிரிவு 3 ஆகிய பிரிவுகளில் தற்போது கர்நாடகாவிலும் தற்போது அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாம் இது தொடர்பாக எதிரும் நடவடிக்கை எடுக்கப்படுகிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். இது இரண்டாவது, அதாவது மத்திய அமைச்சர் சோபா கரஞ்சன் மீது பதியப்படும் 2வது FIR இது. அண்மையில் அவர் கொடுத்திருந்த ஒரு பேட்டியில் தமிழகத்திலிருந்து வருபவர்கள் தான் இங்கே, அதாவது ராமேஸ்வரம் காஃபே குண்டுவெடிப்பு அவர் சம்பந்தப்படுத்தி பேசியிருந்தார். இது தொடர்பாகவே தற்போது அவர் மீது புகார் பதியப்பட்டு தற்போது அவர் மீது குற்றப்பத்திரிகையும் FIR-ம் தற்போது பதியப்பட்டுள்ளது. நன்றி முகிலன், விரிவான விவரங்களுக்கு.